Jenny Chan TV. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் சின்ன ஊரு. சின்ன ஊர்ல எல்லாம் சின்னதுதான். வீடு சின்னது, ரோடு சின்னது. ஆனா அங்க இருக்கிற மனித மனசு மட்டும் ரொம்ப பெருசு. இந்த ஊர்ல முத்தையான்னு ஒருத்தர் இருந்தாரு. ஐயோ, இந்த வயசுல எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சு? முத்தையா ஒரு ஏழை மனிதர், நேர்மையானவர். அந்த நாளைக்கு அந்த நாள் சம்பாதிச்சாதான் சாப்பாடு. ஒரு நாள் காலை, அம்மா, இன்னைக்கு கூலி கிடைக்கலன்னா ராத்திரி பசிக்குமே. கவலைப்படாதீங்க, எங்கேயாவது வேலை கிடைக்கும். கடவுள் பார்த்துப்பார். முத்தையா வீட்டை விட்டு வெளியே வந்தார். ரோட்டுல நடந்துகிட்டு இருக்கும்போது டன் ஒரு சின்ன சத்தம். அடே, இது என்ன, ₹1? அந்த ரூபாய் முத்தையாவின் கண்ணுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரிந்துச்சு. இது யாரோ தவற விட்டுருப்பாங்க, எடுத்துக்கிறது தப்பில்லையா? அதே நேரம் அங்க வந்தார் ஊர்ல பிரபலமான பணக்கார ராமசாமி. ஏய் முத்தையா, அந்த ரூபாயை எடுத்து என்ன பண்ண போற? யாரோ தவறு விட்டுருப்பாங்க ஐயா, திருப்பி கொடுக்கலாம்னு. ₹1 இத்தனை நியாயம்? எடுத்துக்கோ, ஏழைக்கு இதெல்லாம் ஓகே. அந்த வார்த்தை முத்தையாவின் மனசை குத்துச்சு. ஏழையா இருந்தாலும் நியாயம் நியாயம்தான். முத்தையா அந்த ரூபாயை ஊர் சந்தைக்கு கொண்டு போனார். ஐயோ, என் பேரை வாங்க சொன்ன மருந்துக்கு ₹1 குறைஞ்சிடுச்சே. அம்மா, இந்த ரூபாய் உங்களுக்குத்தான். மூதாட்டியின் கண்ணில கண்ணீர். நீ நல்லா இருப்பப்பா, உன்னை கடவுள் காப்பாத்துவார். இந்த விஷயம் மெல்ல மெல்ல முழு ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு. ₹1 இவன் ஹீரோ ஆயிட்டாளா? அந்த நாளுக்கு அடுத்த நாள், முத்தையா, நீ நேர்மையானவ. இனிமே இந்த ஊரு வேலையெல்லாம் உன்கிட்டதான். அதே ராமசாமி அந்த நாள்லயே அவருடைய மோசடி காரணமா ஊர்ல மதிப்பை இழந்தார். ₹1 என் வாழ்க்கையை மாற்றும்னு நான் நினைக்கவே இல்ல. பணம் பெரியதா இருக்கலாம், ஆனா நேர்மை அதைவிட பெரியது. ₹1 கூட நியாயமா இருந்தா அது ஒரு வாழ்க்கையே மாற்றும். நேர்மை சிறியது போல தோன்றலாம், ஆனால் அதன் விளைவு எப்போதும் மிக பெரியது.